அன்பு நேயர்களே, உங்கள் எல்லோருக்கும் என்னோட கனிவான வணக்கங்கள். இந்த ஒரு அழகான தருணத்தில் பிரபஞ்சத்தோட ரகசியங்களை பற்றியும், அது நம்மளோட அன்றாட வாழ்க்கையை ஒரு தார்மீக அடிப்படையில் எப்படி செதுக்குறங்கிறத பற்றியும் ரொம்ப விரிவாகவும் ஆழமாகவும் நம்ம பேச போகிறோம். தெரிஞ்சுக்கோங்க, விண்வெளியில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன மாற்றமும் கூட, அதாவது ஒரு சின்ன கிரகத்தோட நகர்வு கூட இந்த பூமியில் இருக்கிற கோடிக்கணக்கான உயிர்களோட கட்டமைப்பு மேலே ஒரு ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துது. இது நவீன அறிவியல் மற்றும் வானியல் ஆய்வுகள் சொல்கிற ஒரு முக்கியமான விஷயம். இதை நம்ம வெறும் நம்பிக்கையாக மட்டும் பார்க்காம ஒரு லாஜிக்கலான அறிவியலாக பார்க்க வேண்டியது இப்போ காலத்தோட கட்டாயம். மனசார புரிஞ்சுக்கோங்க, இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற கோள்கள் எல்லாம் வெறும் சடப்பொருள்கள் கிடையாதுங்க. அவை ஒவ்வொன்றும் ஒரு குறிப்பிட்ட மின்காந்த அதிர்வலையை, அதாவது எலக்ட்ரோ மேக்னட்டிக் வேவ்ஸை மற்றும் பிளானட்டரி ரேடியேஷன்னு சொல்லப்படுற அந்த அபாரமான கதிர்வீச்சை இடைவிடாமல் பிரபஞ்ச வெளியெங்கும் உமிழ்ந்துக்கிட்டே இருக்குது. இந்த பிரம்மாண்டமான ஆற்றல் அலைகள் நம்ம பூமியோட காந்தப்புலத்தோட வந்து மோதும்போது அது மனித மூளையில் இருக்கிற நியூரான்கள்லேயும் நம்ம உடம்புல இருக்கிற முக்கியமான ஹார்மோன் சுரப்பிகள்லேயும் ரொம்ப நுணுக்கமான, அதே சமயம் ஒரு சக்தி வாய்ந்த மாற்றத்தை உருவாக்குது. குறிப்பாக சொல்லப்போனால் ஒரு தனி மனிதனோட பர்த் சார்ட் இருக்குது பாருங்கள், அது அந்த நபர் இந்த பூமியில் முதல் முறையாக மூச்சுக்கட்டை சுவாசித்த அந்த புனிதமான தருணத்தில் விண்வெளி ஆற்றல் எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறதோட ஒரு டிஜிட்டல் மேப்பு தான். இந்த ஆற்றல் மாற்றங்கள் நம்மளோட முடிவெடுக்கிற திறன், நம்ம மனோபாவம், குணாதிசயங்களை எப்படி மெருகேற்றுங்கிறத நம்ம லாஜிக்காக புரிஞ்சுக்கிறது ரொம்ப அவசியம். உயர்ந்த ஒழுக்கமும் நேர்மையான சிந்தனையும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஏதோ தற்செயலாகிறது கிடையாதுங்க. அது சில குறிப்பிட்ட கிரகங்களோட கதிர்வீச்சு அவங்க ஆள் மனசில் ஏற்படுற ஒரு பாசிட்டிவான அழுத்தத்தோட வெளிப்பாடு தான். மற்றவங்க நலனை தன்னோட நலனாக நினச்சி செயல்படுற அந்த பொதுநல பண்பு இருக்குது பாருங்கள், அது அவங்களோட ஈகோவையும் சுயநலத்தையும் தாண்டி பிரபஞ்சத்தோட ஒருமைப்பாட்டோட அவங்க சைக்காலஜிக்கல் ஸ்ட்ரக்சரை கரெக்டாக ஒத்து போகிறத காட்டுது. இப்படிப்பட்ட உன்னதமான மனுஷங்களோட மூளை செயல்பாடு எப்படி இருக்குன்னு தெரியுமா? ரொம்ப தெளிவான தர்க்க அறிவோடும் எந்த சூழலையும் வேகமாக கணிக்கிற அந்த காக்னேட்டிவ் இன்டெலிஜென்ஸ் ஆற்றத்தோடும் பிணைக்கப்பட்டிருக்கும். இவங்களோட எனர்ஜி வைப்ரேஷன்ஸ் மற்றவங்களை இருக்கிற காந்த சக்தி மாதிரி இருக்கிறதுனால இவங்க சோசியல் சர்க்கிள் நாளுக்கு நாள் பெருசாகிட்டே போகும். எதையும் சுயமாக தீர்மானிக்கிற இந்த ஆளுமை திறன்கிறது கோள்களோட காந்தப்புல மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி தன்னோட அக ஆற்றலை அப்பப்போ ரீசெட் பண்ணிக்கிற ஒரு தனித்துவமான ஆன்மீக திறமை தான். இருந்தாலும் அன்பு நேயர்களே, இவ்வளவு வலிமையான பண்புகள் உங்ககிட்ட இருந்தாலுமே இப்போ நடக்கிற கோள்கள் இடமாற்றங்களாலையும் கதிர்வீச்சு மாற்றங்களாலையும் சில சவால்கள் உங்கள் முன்னாடி வரலாம். விண்வெளியில் நடக்கிற இந்த எனர்ஜி மோதல்கள் உங்கள் உணர்வு நிலையில் ஒரு தற்காலிக தேக்கத்தையோ அல்லது ஒரு விதமான அழுத்தத்தையோ கூட ஏற்படுத்தலாம். வெளியில் இருக்கிற இந்த நெகட்டிவ் அதிர்வுகள் லாஜிக்காக யோசிக்கிற ஒரு இரும்பு மனிதரை கூட சில நேரத்தில் மன ரீதியாக சோர்வடை செய்யலாம். வாழ்க்கையில் நம்ம சந்திக்கிற போராட்டங்கள் வெறும் துரதிர்ஷ்டம் கிடையாதுங்க. பிரபஞ்ச ஆற்றல் நம்மளோட அகப்பண்புகளை இன்னும் செழுமைப்படுத்தவும் நம்மளை ஒரு வைரத்தை போல பட்டை திட்டவும் கொடுக்குற ஒரு ப்ரெஷர் தான் இது. இதை நம்ம ஆழமாக புரிஞ்சுக்கணும். இந்த அறிவியல் ரீதியான பார்வை இப்போ இருக்கிற சிக்கல்களை ஒரு தற்காலிகமாக எனர்ஜி இம்பேலன்ஸாக பார்க்கவும், அது முழு தன்னம்பிக்கையோடு கடந்து போகவும் நமக்கு ஒரு வெளிச்சத்தை கொடுக்கும். உலகளாவிய ஆற்றல் சுழற்சியில் ஏற்ற இறக்கங்கள் தவிர்க்க முடியாது தான். ஆனால் சரியான மனோதத்துவ மாற்றத்தின் மூலமாக இந்த சவால்களை ஒரு வலிமையான அனுபவமான நம்மளால் மாற்றிட முடியும். விண்வெளியில் நடக்கிற இந்த கிரகங்களோட இடமாற்றம் ஏதோ தற்செயலாக நடக்கிறது இல்லைங்க. இது அந்த பிரபஞ்சத்தோட ரொம்ப துல்லியமான மேத்தமேட்டிக்ஸ் கால்குலேஷன்ஸ். ஒவ்வொரு கோளும் ஒரு குறிப்பிட்ட பாதையில் துல்லியமாக பயணிக்கும் போது அது பூமியோட இருப்பு விசை மேலேயும் மின்காந்த அதிர்வுகள் மேலேயும் செலுத்துகிற தாக்கம் ஒரு காலவரிசைப்படி மாறிக்கிட்டே இருக்கும். இந்த எனர்ஜி மாற்றங்கள் நம்ம மூளையோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ்னு சொல்லப்படுற முன்மடல் பகுதியில் இருக்கிற நியூரான்களால் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துது. இதனால தான் ஒரு மனுஷனோட டிசிஷன் மேக்கிங் திறனும் பகுத்தறிவு முறையும் தெளிவாக மாறுது. கடந்த காலத்தில் உங்கள் மனசில் இருந்த குழப்பங்களும் எனர்ஜி பிளாக்ஸும் இப்போ நடக்கிற இந்த விண்வெளி மாற்றத்தினால மெல்ல மெல்ல சரியாகுது. இது உங்கள் சிந்தனையில் ஒரு புதிய உத்வேகத்தையும் சிக்கலான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிற மனோதிரத்தையும் உங்களுக்கு அள்ளி கொடுக்க போகுது. இந்த ஆற்றல் சீரமைப்பு உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில் ரொம்ப அற்புதமான விளைவுகளை உருவாக்கும். குறிப்பாக சொல்லப்போனால் ஒருத்தரோட பயாலஜிக்கல் கிளாக் பிரபஞ்சத்தோட காலக்கணக்கோட சரியாக இணையும் போது ரொம்ப நாள் தடைப்பட்ட பல சுப காரியங்கள் தானாகவே கைகூடும். இது வெறும் அதிர்ஷ்டம்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களோட அக ஆற்றல் வெளி உலகத்தோட பாசிட்டிவாக பிணைக்கப்படும் போது ஏற்படுகிற ஒரு பேலன்ஸ் இது. குடும்பத்தில் இருந்த மனக்கசப்புகள் எல்லாம் ஒரு கிரகங்களோட கதிர்வீச்சு மாற்றத்தால் ஏற்படுகிற ஒரு வித எமோஷனல் கிளென்சிங் மூலமாக ரொம்ப ஈஸியாக தீர்ந்துடும். பிரிஞ்சு போன உறவுகள் உங்களை தேடி வராங்கன்னா அது ரெண்டு தரப்பு மன தத்துவ அமைப்பிலையும் ஏற்படுகிற ஒரு பாசிட்டிவ் அதிர்வு மாற்றம் தான். அதனால் பழைய கசப்புகளை மறந்து உறவுகளை அரவணைச்சிக்கோங்க. பொருளாதார ரீதியாகவும் சரி, சொத்து விவகாரங்கள்லையும் சரி, இருந்த தடைகள் நீங்கிறதும் இந்த காஸ்மிக் கால்குலேஷனோட ஒரு பகுதி தான். பூமியோட காந்தப்புலத்தோடு ஒத்துப்போகிற கிரகங்களோட இப்போதைய நிலை உங்கள் செயல்பாடுகளில் ஒரு துல்லியத்தையும் எதிர்பாரா வெற்றியையும் கொடுக்கும். குறிப்பாக பூர்வீக சொத்து சிக்கல்கள் தீர்றதுக்கு உங்கள் மூளை சரியான நேரத்தில் சரியான முடிவை எடுக்கிற மாதிரி பிரபஞ்சத்தால் தூண்டப்படுறது தான் அடிப்படை காரணம். புதுசாக நிலம் அல்லது வாகனம் வாங்கிறது உங்கள் உழைப்பு பிரபஞ்சம் ஆற்றலும் சேர்ந்து செய்கிற ஒரு மேஜிக். இது உங்கள் வாழ்க்கையை ஒரு முக்கியமான மாற்றத்தை நோக்கி அழகாக கூட்டிகிட்டு போக போகுது. எதிர்காலத்தை பற்றின தேவையில்லாத பயத்தையும் கவலையையும் முழுசாக விட்டுடுங்க. இப்போ நடக்கிற இந்த ஆற்றல் மாற்றத்தை
உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரப்பிரசாதமாக, ஒரு வழிகாட்டியை நினைங்க. பிரபஞ்சம் நமக்காக வகுத்திருந்த இந்த பிளான்ஸ் உங்களோட நேர்மையான எண்ணங்களும் சரியான செயல்பாடுகளும் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு கவசமாக இருக்கும். தவறான பாதையை தவிர்த்து அறநெறி சார்ந்த முடிவுகளை எடுக்கும்போது விண்வெளி ஆற்றல் ஒரு பாதுகாப்பான அரணா மாறி உங்கள் வாழ்க்கையை அடுத்த லெவலுக்கு கொண்டு போகும். இது உங்கள் பழைய துயரங்களில் இருந்து விடுபட்டு ஒரு புது வளர்ச்சியை நோக்கி போகிறதுக்கான பொன்னான தொடக்கம். விண்வெளியோட இந்த மின்காந்த மாற்றங்கள் உங்களை ஒரு தெளிவான எதிர்காலத்தை நோக்கி வழிநடத்திட்டு இருக்கு. இதை நீங்கள் முழுசாக நம்பலாம். பிரபஞ்சத்தோட எலக்ட்ரோ மேக்னெட்டிக் அலைவரிசையில் நடக்கிற ஒவ்வொரு சின்ன நகரும் கூட நம்ம உடம்புல இருக்கிற பயோகெமிக்கல் சேஞ்சஸ் கூட ரொம்ப நெருக்கமான பிணைப்பை வச்சுருக்கு. கிரகங்களோட கதிர்வீச்சு ஏதோ வானத்தில் நடக்கிற விஷயம் மட்டும் இல்லைங்க. அது நம்ம மூளையில் இருக்கிற பிட்யூட்ரி மற்றும் பீனியல் சுரப்புகளை தாண்டி மெலடோனின், செரடோனின் மாதிரியான ஹார்மோன்களால் மாற்றத்தை ஏற்படுத்துது. இந்த ஹார்மோன் பேலன்ஸ் தான் ஒரு மனுஷனோட வேகம், மன உறுதி, உடல் ஆரோக்கியத்தை தீர்மானிக்குது. இப்போ இருக்கிற எனர்ஜி சேஞ்சஸ் உங்கள் நரம்பு மண்டலத்தை ஒரு புது ஃப்ரீக்குவன்சிக்கு மாற்றுது. இது உங்களை மந்த நிலையிலிருந்து விடுவிச்சு வேகமாக செயல்பட வைக்கும். விதியை மதியால் வெல்லுங்கிறது வெறும் மந்திரம் கிடையாதுங்க. பிரபஞ்ச ஆற்றலை உங்கள் அறிவை வச்சு சரியான திசை திருப்புறது தான் அது. இடமாற்றம், ஃபாரின் ட்ராவல் பற்றின எண்ணங்கள் உங்கள் மனசில் வருதுன்னா அது உங்கள் ஆள் மனசில் ஏற்பட்டுள்ள ஸ்பேசியல் இன்டெலிஜென்ஸ் தூண்டுதலோட வெளிப்பாடு தான். மற்றவங்களுக்கு உதவுறதுக்கான உங்கள் எனர்ஜியை நீங்கள் அதிகமாக செலவு பண்ணும்போது அது ஒருவித எமோஷ்னல் டயர்ட்னஸ், அதாவது எம்பதி ஃபேட்டிக்கை உருவாக்கலாம். ஒரு அழகான ஓவியம் வரைய எப்படி ஸ்ட்ராங்கான பேஸ் தேவையோ அதே மாதிரி மற்றவங்களுக்கு உதவுற உங்கள் குணம் நினச்சிருக்கணும்னா முதல்ல உங்களோட சொந்த உடல் மற்றும் மன ஆரோக்கியத்தை சீராக வச்சுக்கணும். உங்கள் ரத்த ஓட்டத்துலேயும் ஆக்சிஜன் பரிமாற்றத்துலேயும் பேலன்ஸ் இருக்கணும்னா தேவையில்லாத டென்ஷனை விட்டுட்டு செல்ஃப் எனர்ஜி ஆப்டிமைசேஷனில் முழு கவனம் செலுத்துங்க. பொருளாதார மேலாண்மையும் சேமிப்பும் இப்போ உங்களுக்கு ரொம்ப முக்கியம். எதிர்பாரா செலவுகள் வரும்போது அதை சமாளிக்க உங்கள் நிதியை சரியாக பிளான் பண்ணுறது உங்கள் மனோதிடத்தை இன்னும் அதிகரிக்கும். பிறருக்கு உதவுறது உங்கள் மூளையில் ஆக்சிஜனின் அளவை அதிகமாக்கினாலும் பிரதிபலன் கிடைக்காதப்போ வர ஏமாற்றங்கள் உங்கள் இம்யூன் சிஸ்டத்தை பாதிக்கலாம். அதனால் உணர்ச்சி வசப்படாமல் லாஜிக்காக யோசித்து மட்டும் உதவி செய்யுங்க. நீங்கள் பொருளாதார ரீதியாக ஸ்ட்ராங்காகும் போது தான் உங்கள் நரம்பு மண்டலம் பாதுகாப்பாக உணர தொடங்கும். இது உங்களை இன்னும் சாதிக்க வைக்கும். இனி வர கிரகணங்கள், கிரகப்பயிற்சி எல்லாம் ஒரு பெரிய விண்வெளி லேப் மாதிரி. இதெல்லாம் உங்கள் வாழ்க்கையில் புது அனுபவங்களை கொடுக்க போகிற ஒரு கிரிட்டிக்கல் லேர்னிங் பீரியட். எதையும் தள்ளி போடுற பழக்கம், ப்ரொகாஷினேஷன் மூளையோட எனர்ஜி குறைபாட்டோட அறிகுறி. ஆனால் இப்போ இருக்கிற கிரக கதிர்வீச்சு உங்கள் எக்ஸிக்யூட்டிவ் ஃபங்க்ஷனை பலப்படுத்துறதுனால காலத்தை வீணாக்காமல் ஒவ்வொரு செகண்டையும் சரியாக பயன்படுத்துங்க. காலத்தை முறையாக கையாளுறது தான் பிரபஞ்சத்தோட காலக்கணக்கோட உங்கள் வாழ்க்கையை ஒத்திசைக்கிற வழி. விண்வெளியில் நடக்கிற இந்த எனர்ஜி ஏற்றத்தாழ்வுகள் உங்கள் மனசோட பேலன்ஸை டெஸ்ட் பண்ணுற ஒரு இடமாக அமையும். இது வெறும் விதியாக பார்க்காம உங்கள் மன உறுதியை வளர்க்கிற ஒரு சைக்கலாஜிக்கல் கண்டிஷனிங்காக எடுத்துக்கோங்க. நம்ம மூளையோட நரம்பு பாதைகள் கஷ்டமான சூழலை சந்திக்கும் போது தான் இன்னும் ஸ்ட்ராங் ஆகும். உங்கள் மைண்ட் செட்டை பாசிட்டிவாக மாற்றிக்கிட்டால் வெளியிலிருந்து வர பாதிப்புகள் குறையும். இது உங்கள் உடம்புல இருக்கிற கார்டிசோல் மாதிரியான ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் அளவை குறைச்சி தெளிவான முடிவை எடுக்க உதவும். வாழ்க்கையில் உங்களை பாதுகாத்துக்க சுய ஒழுக்கம் ரொம்ப முக்கியம். சரியான டைம் மேனேஜ்மெண்ட், ஹெல்த்தியான ஃபுட் இதெல்லாம் மூளையோட டோபமைன் சுரப்பியை சீராக்கி மனசோர்வை தடுக்கும். உதாரணத்துக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு உணவு கொடுக்கிறது, பராமரிக்கிறது, இதெல்லாம் உங்கள் ஆள் மனசில் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உருவாக்கும். இது பயாலஜிக்கலாக உங்கள் ஆக்சிஜனின் அளவை உயர்த்தி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கிறீங்கிற உணர்வை தரும். முடிஞ்ச வரைக்கும் உதவி செய்யுங்க. இந்த மாற்றங்கள் உங்கள் உறவுகள்லேயும் ஒரு தெளிவை உண்டாக்கும். மற்றவங்க மேலே அதிகமாக எக்ஸ்பெக்ட் பண்ணுறது உங்கள் மூளையில் டிசப்பாயின்மெண்ட் சர்க்கியூட்டை தூண்டும். எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் இருக்கிறவங்க கடமைகளை சமநிலையோடு செய்வாங்க. எதையும் எதிர்பார்க்காம செய்கிறது பலவீனம் இல்லைங்க, அதுதான் ஆளுமையோட உச்சகட்ட வலிமை. நீங்கள் எதையும் எதிர்பார்க்காதப்போ உங்கள் எனர்ஜி வீணாகாமல் உங்களுக்குள்ளேயே சேமிக்கப்படும். இது உங்களை ஒரு ஸ்டேபிள் பர்சனாலிட்டியாக மாற்றும். இப்போ நடக்கிற மாற்றங்கள் உங்ககிட்ட ஒரு முதிர்ச்சியை கொண்டு வருது. ஜாதகம்ங்கிறது ஒரு நிலையான மேப் கிடையாதுங்க. அது காலத்துக்கு ஏற்ற மாதிரி மூவ் ஆகிட்டே இருக்கிற ஒரு சுழற்சி. கஷ்டமான நேரத்தில் மனசை செவர் மாதிரி ஸ்ட்ராங்காக வச்சுக்கிட்டா தான் அது வெற்றிகளை ஓவியமாக வரைய முடியும். எந்த கிரக பயிற்சியும் 100% நன்மையோ தீமையோ தரதில்லை. அவை நம்மளை செதுக்குது, அவ்வளவுதான். அதனால் சூழலை பார்த்து பயப்படாமல் தான தர்மங்கள் மூலமாகவும் லாஜிக்கலான லைஃப் ஸ்டைல் மூலமாகவும் உங்கள் அக ஆற்றலை தற்காத்துக்கோங்க. இதுதான் இந்த அறிவியல் ரீதியான ஜோதிடத்தோட சாரம். வாழ்க்கையோட கஷ்டமான நேரங்களில் தான் ஒருத்தரோட உண்மையான பவர் வெளியே வரும். நீங்கள் மற்றவங்களுக்கு உதவணும்னா முதல்ல உங்களோட பர்சனல் எனர்ஜி ஸ்ட்ராங்காக இருக்கணும். உங்கள் முன்னேற்றத்துலையும் மனநலத்தையும் அக்கறை காட்டுறது சுயநலம் கிடையாது, அது உங்கள் கடமை. ஒரு பலவீனமான இடத்துல நின்றுக்கிட்டு மற்றவங்களை தாங்க முடியாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டு முதல்ல உங்களை தகுதிப்படுத்திக்கோங்க. இந்த உலகத்தில் நன்மையும் தீமையும் ஒரு நாணயத்தோட 2 பக்கம் மாதிரி. ஆனால் நீங்கள் எதை தேர்ந்தெடுக்கீங்கிறதுல தான் உங்கள் வெற்றி இருக்குது. நல்ல குணங்கள் மட்டும் போதாது, கூடவே சாதுரியமும் எச்சரிக்கை உணர்வும் வேணும். ஒரு சயின்டிஸ்ட் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் நுணுக்கமாக கவனிப்பாரோ அதே மாதிரி நீங்கள் சந்திக்கிற ஆட்கள், எடுக்கிற முடிவுகள், பேசுகிற வார்த்தைகள் எல்லாத்துலேயும் ஒரு விழிப்புணர்வோடு இருங்க. நெகட்டிவ் சூழலிலிருந்து உங்களை துண்டிச்சுக்கிட்டு பாசிட்டிவ் திசையில் போகிறது தான் உங்கள் வாழ்க்கை தரத்தை உயர்த்தும். உண்மையான செல்வம்ங்கிறது பேங்க் பேலன்ஸ் மட்டும் இல்லைங்க. மருத்துவ ரீதியாகவும் சைக்கலாஜிக்கலாகவும் பார்த்தா
யார் ஒருத்தருக்கு ஆழ்ந்த உறக்கம் கிடைக்குதோ, யாருக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாமல் தெளிவான சிந்தனை இருக்கோ அவர் தான் உலகத்தோட பெரிய பணக்காரர். உடம்பு மனசு ஒன்றோட ஒன்று பின்னி பிணைஞ்சுது. இப்போ இருக்கிற கிரக கதிர்வீச்சு உங்கள் நரம்பு மண்டலத்தை சீரமைச்சு ஒரு நிம்மதியான வாழ்க்கைக்கு உங்களை தயார் பண்ணுது. அப்பப்போ இயற்கை இடங்களுக்கு போயிட்டு வருது உங்கள் உடம்புல இருக்கிற பயோ எலக்ட்ரிக் எனர்ஜியை சீராக்க உதவும். நிறைவாக ஒவ்வொரு வீடியோலும் உங்களுக்காகவே ஸ்பெஷலாக டிசைன் பண்ணப்பட்டிருக்குங்கிறத நம்பிக்கையோடு செயல்படுங்க. உங்கள் எண்ணங்கள் எவ்வளவு சுத்தமாக இருக்கோ அவ்வளவு உங்கள் வெற்றிகள் பெருசாக இருக்கும். கடந்த கால கவலைகளை விட்டுடுங்க. இனி வர காலம் உங்கள் உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரத்தை தர ஒரு பொற்காலமாக அமையப்போகுது. பிரபஞ்ச விதிகளுக்கு உட்பட்டு நீங்கள் உருவாக்குற இந்த புது வாழ்க்கை முறை உங்களை ஒரு பெரிய ஆளுமையாக உலகத்துக்கு காட்டும். உங்கள் வாழ்வின் ஒவ்வொரு நொடியும் புதிய மாற்றத்திற்கான தொடக்கமே. மிக்க நன்றி.